ஹாய் கைஸ். எனக்கு நேற்று வாட்ஸ்அப்பில் ஒரு ஸ்கேம் நடந்தது. அந்த ஸ்கேம் எப்படி நடந்ததுன்னு சொல்லிட்டு உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணேன் அப்படின்னா நீங்கள் அதில் தப்பிக்கலாம் இல்லையா? ஒரு அவேர்னஸ் வீடியோ தான் இது. நேற்று சரியாக காலையில் 8:39 மணிக்கு எனக்கு என்னோட ஃப்ரெண்டு பேரில் ஒரு மெசேஜ் வந்தது. ஃப்ரெண்டு பேர்லன்னு ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, அந்த ஃப்ரெண்டோட நம்பர் என்கிட்ட ஏற்கனவே இருக்குது. அந்த நம்பரில் இல்லாமல் வேற ஒரு நம்பரில் அவரோட பேரில் தான் அந்த நம்பர் இருக்குது. மேபி அவரோட புது நம்பராக இருக்கலாம், எனக்கு தெரியல. அவரோட பேரில் தான் அந்த நம்பர் இருக்குது. நான் செக் பண்ணேன். அந்த நம்பர்ல இருந்து வாட்ஸ்அப்பில் எனக்கு மெசேஜ் வந்தது. என்னன்னா வாய்ஸ் மெசேஜ் வந்தது அவரோட வாய்ஸில். அந்த வாய்ஸ் கேட்டதுமே அவரோட வாய்ஸ் தான் நல்லா தெளிவாக தெரிஞ்சது. என்ன எப்படி இருக்க, நான் யாருன்னு கண்டுபிடி, என் வாய்ஸ் வச்சு யாருன்னு கண்டுபிடி, அந்த மாதிரி வந்தது. நான் அதுக்கு பேரை பார்த்து, ப்ரொஃபைல்லையும் பேர் இருந்தது, வாய்ஸை பார்த்தும் ஐடென்டிஃபை பண்ணேன். நான் அவன் பேரை சொல்லி நீ தானே அப்படிங்கிறது கேட்குற சமயம் நான் தான் சொல்லிட்டு என் குடும்பத்தை பற்றியெல்லாம் விசாரிச்சுட்டு அவனை பற்றியெல்லாம் சொல்லிக்கிட்டு அதனால கடன் கேட்டாப்புல. ஒரு 2000 ரூபாய் கூட அந்த மாதிரி கேட்டாப்புல. எனக்கு அர்ஜென்ட்டு ஒரு 2000 ரூபாய் கொடுன்னு கேட்டாப்புல. அப்போ நான் கால் பண்ணேன். கால் பண்ணுற சமயம் ஃபோனை எடுக்கல. எனக்கு நான் இப்போ வெளியில் அவசரமாக இருக்கிறேன், நான் அப்புறமா கூப்பிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை எடுக்கல. மெசேஜ் மட்டும் பண்ணாப்புல வாட்ஸ்அப்பில். அப்போ சரி, எனக்கு கொஞ்சம் சந்தேகமாயிடுச்சு. அப்புறம் கொஞ்ச நேரம் எனக்கு மாத கடைசி 2000 ரூபாய்லாம் நான் அனுப்ப முடியாங்கிற சமயம் எனக்கு ஒரு 800 ரூபாய் அனுப்பேன், 800 ருபீஸ் சென்ட் பண்ணுங்கிற மாதிரி எனக்கு மெசேஜ் பண்ணாப்புல. அப்போ நான் அதுக்கு மசியலை, அதாவது ரிப்ளை பண்ணல. ஏன்னா அர்ஜென்ட்னு சொல்கிறாப்புல இல்லையா? நான் திரும்ப கால் பண்ணுற சமயம் ஃபோன் எடுக்கல. அப்போ நான் வெயிட் பண்ணேன். எப்படி பார்த்தா நான் அர்ஜென்ட்னு சொல்கிறான், கொஞ்ச நேரம் கழிச்சு தான் கூப்பிட்றேன்னு சொல்கிறான் இல்லையா? ஃபோன் பண்ணட்டும், கன்ஃபார்ம் பண்ணிட்டு பண்ணலாம். ஏன் அப்படின்னா இதேமாரி ஒரு ஸ்கேம் நடக்குது எனக்கு ஏற்கனவே தெரியும். நான் சில வருடங்களாகவே ஃப்ரெண்ட்ஸ் யாராச்சும் மெசேஜ் பண்ணி கடன் கேட்டாங்கன்னா ஃபோன் பண்ணி கன்ஃபார்ம் பண்ணிட்டு தான் காசு அனுப்புறது. இதனால் வரை உண்மையிலே ஃப்ரெண்டு தான் கேட்டிருக்காங்க, நான் ஃபோன் பண்ணி கன்ஃபார்ம் பண்ணிட்டு தான் அனுப்பியிருக்கிறேன். ஆனால் இவர் பண்ணது எனக்கு கொஞ்சம் வித்தியாசமாக இருந்தது. ஏன்னா ஃபோன் பண்ணால் எடுக்கல, திருப்பி பண்ணல. ஒரு 3 மணி நேரம் ஆச்சுது அவர் மெசேஜ் அனுப்பி. அதான் திரும்ப மெசேஜ் அனுப்பிட்டு இருந்தார். நான் ரிப்ளை பண்ணவே இல்லையா, திரும்ப மெசேஜ் வந்தது தவிர கால் பண்ணவே இல்லை. ஸோ எனக்கு சந்தேகம் கன்ஃபார்ம் ஆகிடுச்சு, இவர் ஏதோ ஸ்கேமர் தான் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நான் உடனே நம்பரை பிளாக் பண்ணிட்டேன். ஸோ இதே மாதிரி உங்களுக்கும் நடந்தது அப்படின்னா நீங்கள் நம்பரை பிளாக் பண்ணிடுங்க, இல்லை ஃபோன் பண்ணி பாருங்கள் அது உண்மையிலேயே உங்கள் ஃப்ரெண்டு தானே அப்படின்னு கன்ஃபார்ம் பண்ணதுக்கு அப்புறமா நீங்கள் ப்ரொசீட் பண்ணுங்க. காசு அனுப்புவா வேண்டாம்னு சொல்லி அடுத்து உங்கள் முடிவு. ஆனால் உண்மையிலேயே உங்கள் ஃப்ரெண்டாக என்னன்னு சொல்லி நீங்கள் கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க. இதோட செகண்ட் பார்ட்டும் வந்துகிட்டு இருக்குது. ஏன் அப்படின்னா இந்த ஷார்ட்ஸ்ல என்னால் ஃபுல்லாக எக்ஸ்பிளைன் பண்ண முடியல. செகண்ட் பார்ட்டில் இது எப்படி பாசிபிள், இதே மாதிரி எப்படி கிரியேட் பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு, ஏன்னா நானும் ஐடி இண்டஸ்ட்ரியில் இருக்கிறேன், இதே மாதிரி எப்படி கிரியேட் பண்ணுறாங்க ஆடியோலாம் ஃப்ரெண்டு மாதிரி, ஏன்னா ஃப்ரெண்டோட வாய்ஸில் தானே வந்தது, ஃப்ரெண்டோட ஆடியோலாம் எப்படி கிரியேட் பண்ணுறாங்க, நீங்கள் உண்மையிலே ஃபோன் பண்ணாலுமே உங்கள் ஃப்ரெண்டு வாய்ஸ்லேயே அவங்க பேசலாம், அது எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறத நான் அடுத்த வீடியோவில் சொல்கிறேன். நம்ம சேனலை மறக்காமல் ஃபாலோ பண்ணிக்கோங்க. இதே மாதிரி யூஸ்ஃபுல் இன்ஃபர்மேஷன் நிறைய வந்துட்டு இருக்குது. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.